நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதலாவது பகுதி விசேட நேர்காணல் பகுதி. அதாவது ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். பிரச்சனைகள் இல்லாமல் மாத்திரம் இருந்தால் போதாது, மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிமுறைகள் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிமுறைகளுக்கு பல விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று அந்த இயல் இசை நாடகம். இந்த முக்கலைகளில் 3 கலைகளிலும் இந்த நாடகக்கலை என்பதும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணுகிறது. மனிதனுடைய மன எழுச்சிகளை அல்லது கோப தாபங்களை அடக்குவதற்கு அல்லது மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த இயல் இசை நாடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதிலும் நாடகமும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஒரு பங்களிப்பை செய்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான கலைகளை முன்னெடுத்து செல்வதிலும் பல சவால்கள் இருக்கின்றன. நவீன காலத்தில் தொழில்நுட்பம் பயங்கரமாக வேகமாக வளர்ந்து வரும் பொழுது இந்த பாரம்பரிய கலைகளை முன்னெடுத்து செல்வதிலும் பாரிய சவால்கள் இருக்கின்றன. இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தொடர்ச்சியாக 20 வருடங்களை நோக்கி ஒரு கலையை கொண்டு செல்வதில் அசாத்திய திறமை இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். பல சவால்களையும் முகம் கொடுத்து தான் அதனை கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறான சவால்களை முன்னெடுத்து அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் ஒருவரை தான் இன்று நாங்கள் கலையகம் அழைத்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று நேர்காணலுக்காக எமது கலையகம் வந்திருக்கின்றார். அந்த வகையில் அபிநய க்ஷேத்ரா நடனக் கல்லூரியின் இயக்குனர் கலாசூரி திவ்யா சுஜேன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். நேத்ரா நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆமாம், இப்பொழுது இந்த நடன துறையை நீங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறீர்கள். கிட்டத்தட்ட 20 வருடம். என்னென்ன சவால்கள் இருக்கின்றன? 20 வருடம் ஒரு பாரம்பரிய கலையை நவீன தொழில்நுட்பம் கூடிய இந்த காலகட்டத்தில் கொண்டு செல்வதில் என்னென்ன சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? நிச்சயமாக இப்போ நாங்கள் 20 வருடம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா துறைகள்லையுமே சவால்கள் இருக்கும், எல்லாருக்குமே சவால் இருக்கும். அந்த சவால்கள் என்பதனை எவ்வாறு நாங்கள் கையாள்கிறோம் என்றதில் தான் ஒவ்வொரு தனி மனிதனோட ஆளுமையும் அடங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லியிருந்தீர்கள், இப்படி ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதுண்டு. இதை கேட்கும்போதே எனக்கு பாரதியோட ஞானரதம் தான் எண்ண தோன்றுகிறது. மிக அழகாக குறிப்பிட்டிருப்பார், எப்படி இந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஊருக்குள்ளே நாங்கள் எப்படி நகர்ந்து செல்வது என்பதை ஒரு முதலாவது அத்தியாயத்தில் சொல்லிவிட்டு, மனம் எனும் ஒரு பெண் எங்களை பிடித்தெழுப்பதால் பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துக்குள் நாங்கள் செல்ல முடியாது, எனவே கற்பனை ஊருக்குள் செல்லலாம் என்று அழைத்து செல்வார். இது போலத்தான் சவால்கள் என்பது ஒரு எங்களது மனம் எனும் ஒரு கருவி, அதனோட ஒரு பங்களிப்பில் தான் இந்த சவால்கள் பூதமாக தெரிவதும் துளியாக தெரிவதும். அந்த வகையில் அபிநய க்ஷேத்ராவை பொறுத்த வரைக்கும் அன்பு என்பது பிரதானமாக இருக்கிறது. எந்த ஒரு கலை வடிவத்தினை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அத்தனை தூரம் மகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து கற்றாலே ஒழிய கலைகள் நமக்குள் போவது சாத்தியமல்ல. அடுத்து இந்த நடனத்துறை என்ற பொழுது சின்ன குழந்தைகள் தான் நிறைய வருவார்கள். அந்த குழந்தைகளுக்கு அந்த கலை மீது ஒரு ஈர்ப்பினை ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சவால்களை அவர்களுக்கு முகம் கொடுக்க வைக்கக்கூடாது. எனவே ஆசிரியருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த சவால்களை எவ்வாறு இந்த காலத்து தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற விதமாக நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்று. அது ஒவ்வொரு கற்பித்தல் யுக்தியில் இருக்கிறது நிச்சயமாக. அதே போல் நாங்கள் ஒரு படைப்புகள் தயாரிப்புகள் வழங்கும் பொழுதும் எவ்வாறு இந்த காலத்துக்கு உரிய தொழில்நுட்பங்களை நாங்கள் உபயோகிக்கின்றோம் என்பதில் இருக்கிறது. சவால்கள் என்று சொல்வதற்கு அல்ல, எவ்வாறு அந்தந்த காலத்துக்கு உரிய விடயங்களை நாங்கள் கையாள்கிறோம், அதனை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொடுக்கிறோம். இது ஒரு முக்காலத்து பணி என்று தான் நாங்கள் கருதுகிறோம். அபிநய க்ஷேத்ராவை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு தான் பல விடயங்கள் பல படைப்புகள் இருக்கின்றன. 2000 வருடங்களுக்கு முன்னைய தொழில் தமிழில் இருக்கின்ற தேனான விடயங்களை இந்த காலத்தில், அதாவது நிகழ்காலத்தில் நாங்கள் நடன வடிவமாக்கி எதிர்காலத்தில் இருக்கின்ற தலைமுறைக்கு விட்டு செல்கிறோம். எனவே இது ஒரு பெரும் பணி. அந்த பணியில் இருக்கின்ற விடயங்களை இறையருளால் குரு அருளால் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், நாங்கள் அறிகிறோம் இந்த இணைய வழியினூடாக கற்றல் கற்பித்தல் உங்களுடைய நடனம் கூட அந்த இணைய வழியினூடாக மேற்கொள்ளப்படுவதாக. அதில் உள்ள சவால்கள் என்ன? அதில் உங்களுடைய அடைவு அல்லது நீங்கள் சாதித்தது இணைய வழியினூடாக உண்மையில் நேரடியாக ஒரு மாணவருக்கு நீங்கள் கற்பித்தல் என்பதே பாரிய சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல காலப்போக்கில் ஒரு மாடர்ன் உலகத்துக்கு நாங்கள் செல்கிறோம். பாரம்பரிய கலைகளை இந்த நவீன உலகத்தில் கொண்டு செல்வது இக்கட்டான நிலை. அதிலும் கூட இப்பொழுது இணைய வழியினூடாகவும் பல சாதனைகள் செய்வதாக என்ன எப்படி சாத்தியப்படுகிறது அல்லது உங்களுடைய சாதித்த விடயங்கள் என்ன?
இணையவழி ஒரு கலைக்கு அல்லது நடனத்துக்கு குறிப்பாக நாங்கள் எங்களது அனுபவத்தினையே பகிர்ந்து கொள்கிறோம். அபிநயக்ஷேத்ராவை பொறுத்த வரைக்கும் இணையவழி கற்றல் என்றதை நாங்கள் முதலில் யோசிக்கவில்லை. பொது முடக்க காலத்துக்கு பிறகுதான் எல்லாருமே அதை பற்றின ஒரு சிந்தனை வந்ததோ என்னவோ. ஆனால் சில கலை நிறுவனங்கள் பொது முடக்க காலத்துக்கு முன்னதாகவே இணைய வழியில் பல விடயங்களை செய்து கொண்டு இருந்திருக்கிறது. இந்தியாவில் கூட பல நிறுவனங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் பொது முடக்க காலத்தில் தான் நாங்கள் முதலாவதாக யோசித்தோம். இணையவழி என்று வரும் பொழுது அபிநயக்ஷேத்ராவில் 2 முக்கிய பங்களிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இணையவழியினூடாக வகுப்புகள் எடுப்பது என்பது எனக்கு அத்தனை தூரம் முதலில் சரியாக தெரியவில்லை, தென்படவில்லை. ஆனால் நட்டுவாங்கத்தின் மீதும் தாளத்தின் மீதும் லயத்தின் மீதும் எனக்கு அதீத மோகம் இருந்ததனால், நடனத்தோடு மிருதங்கமும் இணைந்தே கற்றுக்கொண்டதனால் இந்த நட்டுவாங்க கலையை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், அதில் இருக்கின்ற நுட்பங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நட்டுவாங்கத்துக்கான பட்டய கற்கை நெறியை தான் முதலில் இணைய வழியினூடாக ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு இப்போ குழு 8 குழு 9 போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகுந்த ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில ஊர்களில் அந்தந்த ஊர்களில் நடனத்துறைக்கான சாத்தியம் அத்தனை இல்லை. பரதக்கலைக்கு, இந்திய கலைகளுக்கு அவ்வாறான ஊர்களில் இருந்து எங்களிடம்தான் பயில வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் பொழுது அந்த மாணவர்களை நான் ஏற்றுக்கொண்டு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதில் நாங்கள் நிறைவு கண்டது, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சாதித்ததோ அல்லாட்டி ஒரு மகிழ்ச்சி அடைந்த விடயம் என்னென்றால், இப்போ கடந்த மாதம் பஹ்ரைனிலிருந்து ஒரு மாணவி கற்றுக்கொண்டு முற்று முழுதாக இலங்கையில் வந்து அரங்கேற்றம் செய்தார். அதே போல கிர்கிஸ்தான் நாட்டிலிருந்து ஒரு மாணவி கற்றுக்கொண்டு முற்றுமுழுதாக விடயத்தில் தான் அவர் வந்து இந்தியாவில் அரங்கேற்றம் செய்தார். பாரதிய வித்யா பவனில் அவரது அரங்கேற்றம் நடைபெற்றது. இப்போதான் எங்களுக்கே உணரக்கூடியதாக இருக்கிறது, ஒரு அரங்கேற்றம் அளவுக்கு கூட நாங்கள் இணைய வழியினூடாக கற்றுக் கொடுக்கலாம் எந்த இடத்திலிருந்து. ஏன்னா அந்த ஊரில் வந்து இல்லை, நாட்டியம் படிக்கிறதுக்குரிய சாத்தியம் இல்லை. அதனால் அவர்கள் அணுகும் பொழுது அதனை உள்வாங்கி அந்த மாணவர்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் இருக்கிறது என்றால் எங்களுக்கு இணைய வழியில் கொடுக்க முடியும். இருந்தாலும் இணைய வழி கற்பித்தலிலும் நிறைய சவால்கள் இருக்கின்றன. ஒரு ஆசிரியருக்கு அதற்குரிய கற்பித்தல் யுக்தி இருந்தால்தான் இணைய வழி கற்கை நெறி சாத்தியப்படும். ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், எல்லாரும் ஒரு சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்களில் இணைய வழி கற்கை நெறி என்று சொல்கிறதும் சின்ன சின்ன ரீல்ஸ் போடுறதும் நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ முந்தி வந்து எங்களோட குருநாதரை நாங்கள் சென்றடையும் போது அந்த குரு எங்களை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்ற ஒரு பயபக்தியோட நேரடியாக போய் இப்படியெல்லாம் ஒரு மாணவர் தயாராகணுமோ அப்படியெல்லாம் எங்களை தயார்படுத்தி கொண்டு வந்து நிற்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இணைய வழியண்டோன்னே நாங்கள் உடனே நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்குறது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுதும் அது மிக்க கவனமாக நேர்த்தியாக நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டுமென்றால் அதற்கு ஆசிரியருக்குத்தான் மிகப்பெரிய பொறுமையும் பொறுப்பும் இருக்கிறது என்று நம்புகிறேன். உண்மையில் அந்த இணையவழி கற்கை அல்லது வகுப்புகள் என்பது பல சவால்கள் இருக்கின்றது. பேசலாம் என்னென்ன சவால்கள் என்று இப்பொழுது ஒரு அழகிய ஒரு காட்சியை பார்த்துவிட்டு தொடர்ந்து கலந்துரையாடலாம். இந்தியாவில் அரங்கேற்றப்பட்டது என்று கலைகளின் பிறப்பிடம், கலைகளின் தாய் வீடு இந்தியாவாக காணப்படுகிறது. அது ஒரு பாரம்பரியமாக காணப்படுகிறது. அங்குள்ள கலைஞர்களும் ஆற்றல் மிக்கவர்கள் என்று இன்றளவும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இலங்கை போன்ற ஒரு நாட்டிலிருந்து இவ்வாறான கலைகளை பயின்று இந்தியாவில் அரங்கேற்றம் செய்வது என்பது நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஆமாம், அபிநயக்ஷேத்ரா பொறுத்த வரைக்கும் இது முதலாவது அரங்கேற்றம் இந்தியாவில் இடம்பெற்றது. இந்த மாணவி வந்து கிர்கிஸ்தான் நாட்டில், அந்த நாட்டில் நான் நினைக்கிறேன் இவர் மட்டும்தான் பரதநாட்டியமே ஆடுவாரா இருக்கலாம் அந்த அவர் இருக்கின்ற இடத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் மிகச்சிறந்த ஒரு ஆர்வமுள்ள குழந்தை. முதல் முறையாகவே நாங்கள் அரங்கேற்றம் பொழுதுதான் சந்தித்தோம். ஆனால் எனது வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களாக குருகுலமாக இருந்து பயின்று அரங்கேற்றம் செய்தால் இந்தியாவில் மிகுந்த வரவேற்பு இருந்தது. காரணம், எங்களோட அபிநயக்ஷேத்ரா அரங்கேற்றங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கருப்பொருளோட கூடிய மார்க்கங்களாக இருக்கின்றன. இவளது மார்க்கம் கூட ஒரு பாரதி மார்க்கமாக இருந்தது. பாரதி தேசத்தில் பாரதிய வித்யா பவனில் பாரதி குடும்பத்திற்கு முன்னிலையில் ஒரு பாரதி மார்க்கத்தை அரங்கேற்றினோம், எல்லாம் தானாகி என்று. ஏதோ ஒரு நாட்டில் இருக்கின்ற, கிர்கிஸ்தான் நாட்டில் இருக்கின்ற ஒரு மாணவி இலங்கையில் எங்களிடம் அணுகி இந்தியாவில் அரங்கேற்றம் செய்வது என்பது கூட ஒரு பிரபஞ்ச தொடர்பு போல இருந்தது. எனவே பிரபஞ்ச கவிஞனின் மார்க்கமாகவே அமையட்டும் என்பது அவளது கருப்பொருள். அதே போல இதில் அடுத்தது நீங்கள் பார்த்தது அறிவாகிய கோவிலிலே என்ற ஒரு அரங்கேற்றம். அது இலங்கையில் நடந்தது. பஹ்ரைன் நாட்டிலிருந்து வந்து ஒரு மாணவி இந்த மாதிரியான ஒரு
அதுல பார்த்தாலே தெரியுது அவங்களோட அபிநயம், அந்த நேர்த்தி. இது இவ்வளவு தூரம் கொண்டு வர முடியும் என்றால் நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து இது ஒரு நம்பிக்கையை தருகிறது. இணைய வழியினூடாக கூட நாங்கள் கற்பித்தலை தொடரலாம் என்பது. நாங்க இருக்கிற ஒரு காலகட்டம் என்றது வந்து மிக கவனமாக நகர்த்தி செல்ல வேண்டியிருக்கு. நாங்கள் படித்தது ஒரு குருகுல முறைப்படியான கற்கை நெறியில். நாங்கள் கற்பிப்பது என்பது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு நவீனத்துவம் வாய்ந்த ஒரு கற்பித்தலுக்குள் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் கற்கை நெறி, ஹைபிரிட் கற்கை நெறி என்று பல வகையான பெயர்களை சொல்லி நாங்கள் நகர்த்தி செல்கிறோம். எனவே எந்த கற்கை நெறியாக இருந்தாலும் எங்களது சம்பிரதாயம், எங்களது மரபு, நாங்கள் கற்றுக்கொண்ட விதிமுறைகள், வழிமுறைகள், அந்த குருகுலத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட அனுபவங்கள் என்பதனை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்றுதான் எந்த கற்பித்தல் யுக்தியையும் நாங்கள் கையாள வேண்டியிருக்கு. இந்த கற்றல் செயற்பாடுகள் பல விடயம் இருக்கின்றன. இந்த கற்றல் யுக்தியில் நவீன காலத்திற்கு ஏற்றபடி இந்த கற்றல் யுக்திகளை மாற்றிக்கொண்டு பொழுது என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறீர்கள்? குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியை வரங்கமேத்ராவில் பேசியிருந்தோம், பிரச்சனைகள் குறித்து பேசியிருந்தோம். அதாவது இந்த நவீன காலத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் முன்னுக்கு செல்லும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சவால்கள் இருக்கின்றன? பொதுவாக நிறைய இருக்கலாம், சவால்கள் அல்லது பிரச்சனைகள் இருக்கலாம். யுக்திகள் என்னென்ன வகையான? இல்லை, இப்போ நாங்கள் எங்களோட அனுபவ ரீதியில பார்த்தா பொதுவாகவே மாணவர்கள் வந்து ஆசிரியர் மீது அதீத அன்பு கொண்டு கற்கை நெறியை மேற்கொள்வதால் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை கூட இருக்கிறது. ஆனாலும் பெற்றோர்கள் இன்னும் நிறைய இந்த சமூகத்தோடும் அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களோடும் தொடர்பு கொண்டிருப்பதனால் அவர்களது கேள்வி தேவை அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில், நவீனத்தில். ஏனென்றால் நிறைய விடயங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கற்கை நெறி, என்னோட கற்றல் என்பது வந்து எனது குருநாதரிடம் முற்றுமுழுதாக சரணடைந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி கற்றுக்கொண்டோம். அது எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். எல்லாம் குருவோட அனுகிரகம். இதே மாதிரி இப்போ இருக்கிற சவால் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தொழில்நுட்பங்களும் புதிதாக வரும் பொழுது அதனை அவர்கள் கையாள்வதில் தான் கவனமாக கையாள வேண்டிய. இப்போ நாங்கள் ஒரு கடந்த மாதம் கதிர்காம் ஒரு நாட்டிய நாடகம் செய்திருந்தோம். இந்த நாட்டிய நாடகத்தில் நாங்கள் எல்இடி ஸ்கிரீனில் பயன்படுத்திய காணொளிகள் யாவுமே வந்து செயற்கை நுண்ணறிவினால் அமைக்கப்பட்டதாக தான் இருந்தது. கம்ப்ளீட்லி ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஆடியோ வீடியோஸ் தான் நாங்கள் ஒரு காட்சிப்படுத்தி இருந்தோம். இது வந்து இந்த காலத்தில் இருக்கிற ஒரு நவீன தொழில்நுட்பத்தை எவ்வாறு நாங்கள் உள்வாங்கி எங்களோட கலைக்குள்ளே பயன்படுத்தினோம் என்றதுல தான் இருக்கே ஒழிய இது ஒரு மிகப்பெரிய சவாலாக நாங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் தொலைக்கல்வி அல்லது இந்த ஒரு வேறு நாட்டில் உள்ள அல்லது இந்த கலை சார்ந்த ஒரு விடயங்களே இல்லாத ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு மாணவிக்கு நீங்கள் பயிற்றுவித்து அவரையும் அரங்கேற்றம் செய்திருக்கின்றீர்கள். இவ்வாறு இணையத்தினூடாக அணுகல் முறையை மேற்கொண்டு நாங்கள் கற்பிக்கும் பொழுது என்னென்ன இடர்பாடுகளை அல்லது நாங்கள் கேட்கிறது மறுபக்கத்தில் உள்ளவருக்கும் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்ளலாம், என்னென்ன இயல்பான அடிப்படை பிரச்சனைகள் எழக்கூடியதாக இருக்கு? இப்போ அரங்கேற்றம் என்று பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ப்ரோசஸ் இல்லாட்டி அந்த கற்பித்தல் முறை வந்து மிக கடினமானது. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு கருப்பொருளோட கூடிய மார்க்கங்கள் அமையும் போது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கொள்ளுப்பேரன் ராஜ்குமார் பாரதி ஐயா இசையமைத்து தருகிறார். எனவே அந்த இசையை தாங்கி ஆடுவது என்பதுக்கே நாங்கள் நிறைய கற்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் பக்கத்தில் இருந்தான சவால் என்று பார்த்தா ஒன்று வந்து இந்த இணையவழியினூடாக சாதாரணமாக இருக்கிற ஒரு சவாலை வந்து நேரம், ஒரு இடைவெளி இருக்கும். நாங்கள் சொல்கிறதுக்கும் அவர்கள் ஆடுறதுக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். இதுக்கு ஒரு தாள கணக்கு, ஓரளவுக்கான ஒரு தாள ஞானம் இருந்ததுன்னா அதை நகர்த்தி சென்றிடலாம். அது அத்தனை பெரிய விடயம் அல்ல. ஆனாலும் ஒரு பாடல், இப்போ இந்த 2 குழந்தைகளுக்குமே தமிழ் வந்து ஓரளவு தான் தெரியும். அவர்கள் படிக்கிற கற்றுக்கொள்ளுகின்ற மொழி வேறு, அவர்கள் நாட்டில் இருக்கின்ற உபயோகப்படுத்துகின்ற மொழி வேறு. இதை தாண்டி தான் அவர்கள் தமிழ் கற்கிறார்கள். எனவே இப்பெல்லாம் ஒரு கலையினால் மொழியை கடத்தலாம். மொழி இலக்கியம் இலக்கணம் மட்டுமின்றி கலை மூலமாக மொழி கடத்தப்படுகிறது. இதுதான் இந்த பெற்றோர்களுக்குமான ஒரு விருப்பமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு ஒரு மொழி சவாலாக இருக்கலாம். எனவே அவர்கள் ஒரு பாடலோட பொருளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்துதான் அபிநயிக்கலாம். இல்லைன்னா அபிநயத்தில் வித்தியாசம் தெரியும் நிச்சயமாக. அடுத்தது அவர்களது மூமெண்ட். இப்போ ஒரு கரெக்டாக ஸ்க்ரீன் வைக்கலைன்னா கால் தெரியாது, கை தெரியாது. இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கு. அடுத்தது எப்படி தான் இருந்தாலும் எங்களை இப்போ ஒரு சின்ன சோர்வு வருகிறது.
களைத்து போகிறார்கள் என்றால் நாங்கள் தட்டி கொடுக்க, நேரடியாக இருந்தால் தட்டி கொடுக்க இருப்போம், ஒரு அரவணைப்பு இருக்கும். அந்த அரவணைப்பு இணைய வழியினூடாக நிச்சயமாக காணாமல் போனாலும் ஆசிரியருக்கான மிக்க பொறுமையும், அவருக்கு எப்படியானும் கொண்டு செல்ல வேண்டும், அந்த கலையில் ஒரு நாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசிரியர் நினைத்தால் அதற்கான வழிமுறைகள் இருக்கு. குரு இல்லா கலை பாழ் என்பார்கள். ஆனால் இணைய வழியின் கூட இந்த குருவுடைய ஆசீர்வாதத்துடன் கலைகள் அரங்கேற்றப்படுகின்றன, தொடர்ந்து கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த இணைய வழியினூடாக, தொலைக்கல்வியினூடாக குரு பக்தி எவ்வாறு இருக்கிறது? அது அத்தனை தூரம் நான் நினைக்கவில்லை அது அடிப்பட்டதாக. காரணம், குரு மீதான பக்தி என்றது அவர்களுக்கு குருவினோட ஆளுமை, அன்பு இதன் மூலமாக தானாக வாரதுதான். எனவே எனது இப்போ இருந்த இணையவழி மாணவர்களிடம் நான் குரு பக்தி இல்லை என்று நிச்சயம் சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு அத்தனை தூரம் அன்பு இருக்கிறது. அதே போல இன்னும் சில விடயங்களை நாங்கள் இப்போ போன வாரம் கல்ச்சரல் ஹார்மனி கேம்ப் எடிஷன் 2 என்று வைத்திருந்தோம். இதில் வேறு விதமான நாட்டிய வடிவங்களை உள்வாங்கினோம். இது கூட ஒரு இணையவழியின் தாக்கம் தான். ஏனைய நாடுகளில் இருக்கின்ற சிறந்த கலைஞர்களை, ஒவ்வொரு துறை சேர்ந்தவர்களை நாங்கள் இணைத்து வழங்கியிருந்தோம். இந்த கல்ச்சரல் ஹார்மனி கேம்ப் என்றது வேறு விதமான நடன வடிவங்களில் இருக்கின்ற ஒற்றுமையை இனம் கண்டு புரிந்துணர்தல். அப்ப இந்த இதுல நாங்கள் மோகினியாட்டம், ஒரு லண்டனில் இருந்த ஒரு கலைஞர் வந்திருந்தார் மோகினியாட்டத்துக்கு. இங்கே மௌனகுரு ஐயா கூத்து, அதே போல இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு நடன கலைஞர் ஒடிசி வித்யா அரசு, கெண்டியன் அவரது கணவர் ஷமிதா ஹெட்டிகே, இவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு கேம்பிங் மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் நடத்தியிருந்தார்கள். இது கூட இணைய வழி தாக்கம் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரியான கற்கை நெறிகளை நாங்கள் விரிவுபடுத்துவதற்கும், புரிந்துணர்வு ஏற்படுவதற்கும், கலைகளுக்கு இடையிலான ஒற்றுமையை உணர்ந்து கொள்வதற்கும், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே இந்த பிரச்சனை இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள நாங்கள் சஞ்சரிக்க வேண்டுமென்றால், ஒரு கந்தர்வர்களாக வாழ வேண்டுமென்றால் கலை மிக அவசியமாகிறது. இறுதியாக நாங்கள் நேரத்துக்கு நெருங்கிவிட்டோம். முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இப்போ நீங்கள் அந்த கலாச்சார நிகழ்வு என்று சொன்னீர்கள், பல்வேறு துறை சார்ந்தவர்களின் ஒன்று கூடலாக அமைந்தது. பரதநாட்டியம் இந்தியாவில் இருக்கின்றது, அதே போல் கேண்டியன் டான்ஸ் இலங்கைக்கு உரித்தானதாக இருக்கின்றது. அபிநய க்ஷேத்ரா நடனப்பள்ளியின் இயக்குநராக நீங்கள் 20 வருடம், கிட்டத்தட்ட 20 வருடம் வந்துட்டீர்கள். இலங்கைக்கென்று ஒரு தனித்துவமான கலை வடிவம் அல்லது இலங்கை தமிழர்களுக்கு என்று ஒரு கலை வடிவம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இலங்கை என்று பொறுத்தாலே அது சிங்களவர்களுக்கானது. கேண்டியன் டான்ஸை தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள். இலங்கை தமிழர்களுக்கு என்று ஏனேனும் ஒரு புதிய கலை வடிவத்தை உருவாக்கக்கூடிய, இப்பொழுது நாங்கள் AI தொழில்நுட்பம் அளவு கதைத்து விட்டோம், ஏதேனும் திட்டங்கள் உள்ளனவா? மரபு நோக்கி சென்றால், எங்களது வரலாறு நோக்கி சென்றால் நிறைய அழகான அசைவுகள், ஆடல் வடிவங்கள் எங்களுக்கென்று இருக்கிறது. அதனை நிறைய ஆய்வாளர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள், எடுத்து செல்கிறார்கள், முன்கொண்டு வருகிறார்கள். அதில் நாங்கள் எங்களுக்கு அபிநய க்ஷேத்ராவுக்கு ஒரு கவர்ச்சியாக தோன்றிய ஒரு ஆடல் வடிவம் தான் இந்த கூத்து ஆடல் வடிவம். ஏராளமான, அது குறிப்பாக இந்த மட்டக்களப்பு வடமோடி தென்மோடி நாடகங்களுக்குள்ளேயே ஏராளமான தாள நுணுக்கங்கள் இருக்கின்றன. இவ்வாறான நடன வடிவங்கள் இலங்கைக்கு உரித்தானது என்று மட்டும் நான் சொல்ல வரவில்லை, ஆனால் இந்த உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். ஆமாம், அந்த பொறுப்பை, அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும், என்னுடைய ஆசை இருக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து விடைபெறப் போகின்றோம். அந்த வகையில் இந்த நடனத்துறையின் தற்கால சமகாலத்தில் நவீன யுகத்தில் எவ்வாறு முன்கொண்டு செல்லப்படுகிறது, அந்த உங்களுடைய பதில்களிலிருந்து நம்பிக்கையும் பிறக்கிறது. 200 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கலை அடுத்த நூற்றாண்டுக்கும் தொடர்ந்து எடுத்துச் செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் பிறக்கிறது. அந்த வகையில் கலையகம் பல்வேறு விடயங்களை, நுணுக்கமான பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக அபிநய க்ஷேத்ரா நடனப்பள்ளியின் இயக்குனர் கலாசூரி திவ்யா சுஜின் அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. காலத்தின் தேவை கருதி இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்த உங்களுக்கு, அன்பு நிறைந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது பேரன்பும் நன்றிகளும். அந்த வகையில் முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். 2வது கலந்துரையாடல் இருக்கின்றது. தொடர்ந்து வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இருங்கள். 10 மணிக்கு 2வது விசேட நேர்காணல் பகுதி உங்களை மகிழ்விக்கும்.